ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கோல்ட் ஷாப்பிங் vlog தாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சில கருத்துக்களையும் ஷேர் பண்ணியிருக்கேன். அது சரியாக தப்பான்னு மறக்காமல் சொல்லுங்கள். நாளைக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. அது ஃபங்க்ஷனுக்காக வந்து நம்ம எதனா செய்யலாமேன்னு சொல்லி தாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக நான் போல் அம்மாக்கிட்ட தான் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். ஸோ அவங்க தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. என்ன வாங்கியிருக்காங்கன்னு எனக்குமே தெரியாது. நானுமே வந்து இப்போ தான் பார்க்க போகிறேன். இது வந்து கமலாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து காயினாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைனா ரிங்காகவும் இருக்கலாம். பொதுவாக என்னோடய கருத்து வந்து பார்த்திங்கன்னா, கோல்டாக வந்து செய்யாமல் மொய்யாக வச்சுருது நல்லது அப்படின்னு தான் நினைப்பேன். ஏன்னா இப்போதைக்கு கோல்டு விற்கிற ரேட்டுக்கு வந்து நம்ம செஞ்சாலும் வந்து அவங்க திருப்பி செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அவங்க செஞ்சாலும் நம்ம செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்ன்றது தான். அதுக்கு பதில் நம்ம சேவிங்ஸாக வச்சுட்டு நம்மளே வந்து சேவ் பண்ணி வச்சுட்டோம்னா அவசரத்துக்கு நமக்கு அதுவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம கடனாக கேட்டு நிற்காமல் நம்மளோட ஜுவல் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். இதை நான் நிறையா தடவை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ தான் வந்து சேவிங்ஸ்னால் என்னென்னன்றது அதோட அருமையே தெரிஞ்சிருக்கு. 4 பேர் அசிங்கப்படுத்தினா தான் நமக்கு தெரியும். சரி, நம்ம வந்து க்ளோஸ் ரிலேஷன்ஸாக இருக்கும்போது அவங்களுக்குமே செய்யலைன்னா எப்படி மரியாதை இருக்காது அப்படின்றதுக்காக சரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ரிங் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க போல இருக்குது. ஆக்சுவலாக வந்து 1 கிராம் 2 கிராம்குள்ளே தான் வந்து பட்ஜெட் சொல்லியிருந்தோம். ஏன்னா இப்போ தான் வந்து ரேட் அதிகமாகிட்டே போகுது இல்லைங்களா. ஸோ ரிங் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா பெரிய சைஸ் தான். எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கலெக்ஷன்ஸ் தான் கிடைக்கும். அதில் வந்து இது வந்து போல்ட் டைப் மாதிரியும் இல்லை, அதுமாரி டைட்டான மாடலாகவும் இருந்துச்சு. ஒரு 2-3 கடை ஏறிலாம் இறங்காமல் ஒரே கடையிலே வந்து முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வந்து ரொம்ப அலைச்சலாகவும் எங்கேயும் தேட முடியாது. இப்போல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படி தான் பண்ணிகிட்ருக்கிறதா இருக்குது. எனக்கு வந்து இந்த ரிங் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக எங்கள் தாத்தா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரிலேஷன்ஸ்க்கெலாம் வந்து நிறைய கோல்டெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. அவங்க யாருமே வந்து எங்களுக்கு திருப்பி செய்யவே இல்லை. கேட்டால் வந்து எங்கள் மாமா எங்களுக்கு செஞ்சாங்க, எங்கள் தாத்தா எங்களுக்கு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் எல்லாருமே முடிச்சிட்டாங்க. அவர் இருக்கும்போது எல்லாருக்கும் செஞ்சிட்டாரு. இப்போ எங்களுக்கு திரும்பி யாருமே எதுவுமே செய்யலை. நஷ்டம் பார்த்தோன்னா எங்களுக்கு தான் அந்த நஷ்டம் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து செய்கிறது வந்து மற்றவங்க வந்து வரிசையாக வச்சிட்டோம்னா அது நமக்கு வந்து நல்லது. இல்லை அன்றைக்கி ரேட் என்னவோ அதுவும் அந்த அமௌண்ட்டாக வச்சிடுறாங்க. கோல்டெல்லாம் வந்து நம்மளோட சேவிங்ஸ்க்கு நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டா நமக்கு கண்டிப்பாக வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யார்கிட்டேயும் போய் எதுவும் கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு. இந்த ரிங் வந்து எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து ஜென்ட்ஸ் போடுற மாடல் தான். சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வரி வரியாக டிசைன் இருக்குது, ப்ளைனாக இல்லாமல். நான் காயினாக வாங்கிட்டு வரதா சொல்லிகிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம காயினாக வச்சிட்டோம்னா அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதனா டிசைன் எடுக்கும்போது மாற்றி எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் வந்து அந்த தம்பிக்கு போடுற மாதிரி ரிங் இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கரெக்டான சைஸாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி நம்ம பில்லுமே சேர்த்து கொடுத்துடலாம் கூடவே. 916 தான். அதேமாரி வந்து நம்ம வந்து 916 வருஷம் வச்சாலும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நார்மல் கோல்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. நமக்கு அந்த மாதிரி செய்யவும் மனசுலாம் வராது. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான். யாராக இருந்தாலுமே வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்ய மாட்டாங்க. ஒரு கிராம் எடுக்கிறதா இருந்தாலும் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் செய்யாமல் நமக்கு செய்கிறவங்களுக்கு திருப்பி செஞ்சிடலாம். க்ளோஸ் ரிலேஷன்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரியாதைக்காக நம்ம செய்கிறது வந்து நமக்கு செஞ்சால் திருப்பி செய்வாங்கன்றதுக்கு தான். யாருமே வந்து சும்மாலாம் யாருக்கும் செய்கிறது கிடையாதுங்க. அதான் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நமக்கு செய்கிறது திருப்பி செஞ்சிடுறது ரொம்பவே நல்லது. அதுதான் வந்து உறவுகளில் விரிசல் வரவே வராது. நாங்கள் செஞ்சவங்க யாருமே எங்களுக்கு திருப்பி செய்யவே இல்லை. இருந்தாலும் நம்ம என்ன அதை போய் கேட்கவும் முடியாது. நம்ம கேட்டால் அது அவங்களுக்கு வந்து வருத்தமாக இருக்குமோ இல்லையோ, நம்ம போய் கேட்குறது நமக்கு வருத்தமாக இருக்கும். அதெல்லாம் கேட்கவும் முடியாது, கேட்டு வாங்குகிற விஷயம் கிடையாது. அதெல்லாம் வந்து அவங்களாவே வந்து அதெல்லாம் திருப்பி ஞாபகம் வச்சு செய்யணும். இதில் வந்து பிரேஸ்லெட் மாடல்லையும் பார்த்தோம். அது வேணால் பார்த்திங்கன்னா 1/2 பவுன் கிட்ட வந்துச்சு. அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை. ஸோ அதனால் வந்து ரிங்காகவே எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கோல்டு ரேட் வந்து கூட்டிகிட்டே போகிறதுனால இப்போலாம் வந்து செய்கிறதுக்கே நம்ம வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸ்குள்ளே தான் செஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. பின்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வரியாக டிசைன் இருக்குது. கொஞ்சம் போல் டைப் மாதிரி இருக்குது. ஆனாலும் வந்து கெட்டியான டைப்பாக இருக்குது. கரெக்டாக 2 கிராம்ஸ் கிட்ட இருந்துச்சு. கூரை ஏற குறையெல்லாம் எதுவுமே கிடையாது.
வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 3% வேஸ்டேஜாக. அந்த கடையில் வந்து இப்போ லோ வேஸ்டேஜில் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் ஜிஎஸ்டி மட்டும்தான். வேஸ்டேஜ் கம்மியாக கிடச்சாவே அதுவே பெரிய விஷயம் தான் இப்போலாம். இந்த டிசைன் பார்க்கறதுக்கு ஒரு கே சிம்பிள் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு செடி மாதிரியே இருக்குது. வேல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் தம்பியோட லெட்ரு ஆரில் வரும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட நல்லா தான் இருந்திருக்கும். பட் இது வந்து எதுக்கும் இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் கீழே இருக்குது. ஆனால் தூரத்தில் வந்து பார்க்கும்போது செடி மாதிரி இருக்குது, வேல் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. பொதுவாக ஜென்ஸுக்கெலாம் வந்து நமக்கு கலெக்ஷன்ஸ் அந்தளவுக்கு கிடைக்காது. ஆர்டர் பண்ணி செய்கிறதுனா நம்மளுக்கு செஞ்சுக்கலாம். பட் சடனாக தான் சரி எதனா செய்யலாமேன்னு தோணுச்சு, அதனால் வாங்கிட்டோம். இல்லை காயினாக வச்சுருந்தாலும் பரவாயில்ல, சரி இருந்தாலும் வந்து இந்த ரிங் நம்ம போட்ட மாதிரி ஞாபகமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நீங்கள் என்ன மாதிரி யாராச்சும் பர்சனல் லைஃப்பில் இந்த மாதிரி செஞ்சு அவங்க திருப்பி செய்யாமல் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அந்த மாதிரிலாம் இருக்காங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. இல்லை நாங்கள் தான் அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் மீட் பண்ணியிருக்கோமான்னு தெரியல. எல்லோரையும் தப்பு சொல்ல மாட்டேன். ஒரு சிலர் வந்து நியாயமாக நமக்கு செய்கிறவங்களுக்கு திரும்பி செஞ்சிடணும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. சிலர் வந்து வரிசையாக வைப்பாங்க, வரிசையாக நம்ம செஞ்சிட வேண்டியது தான். அது தப்பு கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து இப்போலாம் கஷ்டப்பட்டு தான் செய்கிறாங்க. விலை விற்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்குது. செய்யலனாலும் நம்ம அதுக்கு எதுவும் தப்பாக எடுத்துக்க தேவையில்லை. இப்போதைக்கு போக கோல்டு ரேட் கூட்டிகிட்டே போகிறதுனால வந்து இந்த 1 கிராம் 2 கிராம் எடுக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்குது இப்போ எல்லாருக்குமே, மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு. இருந்தாலும் வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கிட்டு அது நமக்கு நல்லதுன்ட்டு இவ்வளோ நாள் கழிச்சு நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். செலவுகள்லாம் குறைச்சிக்கிட்டு நம்ம சேர்த்து வச்சுன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யார்கிட்டையும் எதுவுமே ஹெல்ப்பு கேட்க தேவையில்லைன்னுட்டு. இந்த ரிங் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு மேரேஜ் vlog பார்க்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.